இந்த ரூம்ல தாங்க கோடிங் கத்துக்கிட்டேன். இங்க தாங்க Facebook'ை லான்ச் பண்ண வித் ஸ்பெஷல் கெஸ்ட் பில் கேட்ஸோட. Facebook'ல 100 மில்லியன் பீப்புள் வர வரைக்கும் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் வெறும் மேட்ரஸோட நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நினைவுகள் உருவாக்கப்பட்ட இடத்திலிருந்து தன்னுடைய 40வது பிறந்தநாள் செலிப்ரேஷன் போட்டோஸை பகிர்ந்திருக்காரு மெட்டா CEO மார்க் ஜக்கர்பர்க் அவர்கள். என்னது, அம்பானி அவர்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆயிடுச்சு போல மார்க் அவர்களுக்கு, ஏன்னா இவ்வளோ பெரிய சைனா போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இவருடைய போட்டோ சம்பந்தமா இந்தியன்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மே 14ஆம் தேதி Facebookனுடைய நிறுவனர் மெட்டா CEO ஆன மார்க் ஜக்கர்பர்க் அவர்களுடைய 40வது பிறந்தநாள். தன்னுடைய பிறந்தநாள் அப்போ தான் எப்படி அந்த பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ண அப்படின்ற போட்டோஸை இப்ப பகிர்ந்திருக்காரு மார்க். தான் சின்ன வயசுல இருந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அந்த போட்டோவை எடுத்து அதை ஷேர் பண்ணியிருக்காரு மார்க் அவர்கள். ஃபர்ஸ்ட் போட்டோ பாத்தீங்கன்னா என்னுடைய சைல்ட்ஹுட் பெட்ரூம்ங்க, இங்க தான் நான் கோடிங் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. செகண்ட் இடம் பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் டர்ம், இங்க தான் நான் Facebook'ை லான்ச் பண்ண வித் ஸ்பெஷல் கெஸ்ட் பில் கேட்ஸோட அப்படின்னு சொல்லி பில் கேட்ஸோட இருக்கக்கூடிய போட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு மேட்ரஸோட இந்த அபார்ட்மெண்ட்ல தான் Facebook 100 மில்லியன் பீப்புளை ரீச் ஆகிற வரைக்கும் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுடைய போட்டோவையும் இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. லாக்டவுன் அப்போ நாங்க கடினமா உழைச்ச இடம் இதுதாங்க, காம்படிட்டர்ஸோட போட்டி போட்டு இந்த இடத்துல தான் லாக்டவுன்ல இருந்து வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் ஸ்டேஷன் போட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் காலேஜ்ல படிக்கும் போது தான் தங்கியிருந்த இடம், தான் வளர்ந்த ரூமை தன்னுடைய மகள்களுக்கு காட்டினது, இப்படி இது சம்பந்தமான போட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. இப்படி இவருடைய பதிவு பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவருடைய அட்டையரை வச்சு நிறைய விஷயங்களை பேசிட்டு வராங்க. இவர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருந்திருக்காரு, அது கூட கோல்டு செயின் ஒன்று பெருசா போட்டிருக்காரு. யூஸ்வலா இவர் இந்த மாதிரி போட மாட்டாரு. இப்ப ரீசெண்டா அம்பானி அவர்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தாரு, அங்க பார்த்துட்டு அதோட ஆஃப்டர் எஃபெக்டா இதை யூஸ் பண்ணியிருக்காரோ, அதாவது இந்த மாதிரி கோல்டு செயினை போட்டிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கக்கூடிய பல பேரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இதை எப்படியோ தன்னுடைய 40வது பிறந்தநாள் விழா ரொம்பவே சிறப்பா போச்சு அப்படின்னு சொல்லி அது தொடர்பான புகைப்படங்களை பகிர்ந்திருக்காரு மார்க் அவர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.